ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இப்போ நீங்க பார்த்த ஃபூட்டேஜ் அப்படிங்கிறது டாக்கால இருக்கக்கூடிய இந்தியன் ஹை கமிஷனுக்கு எதிராக நடத்தப்பட்ட ரேலியின் அவுட்புட். அவுட்புட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரான வன்மையான குரல், கண்டனங்கள். இந்த ஒரு ஃபூட்டேஜே போதும் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு மனநிலையில இருக்கிறாங்க, இந்தியா பங்களாதேஷுடைய விரிசல் எந்த அளவுக்கு ஆழமா போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விவரிக்கக்கூடியதா இருக்கு. இதற்கு ஒரே காரணம் யூனஸ் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டுமே இந்த அளவுக்கு இந்தியா பங்களாதேஷ் உறவை முறிச்சிருக்கு. இன்னைக்கான காணொலியில இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையே என்ன நடந்துகிட்டு இருக்கு, புதுசா என்னென்னமோ ஒரு பேச்சுகள் எல்லாமே வருதே, என்ன காரணம், இந்தியா பங்களாதேஷ் உறவு முறியறதுக்கு வெறும் யூனஸ் கானுடைய அரசியல் தான் காரணமா அப்படிங்கறத தான் இன்னைக்கான காணொலியில விரிவா நாம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. யூனஸ் கான் ஒரு இன்டரிம் பிரைம் மினிஸ்டர். இவருடைய கட்சி அப்படிங்கிறது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, பிஎன்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி என்சிபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்கு. இதோடைய தலைவர் ஹாஸ்னத் அப்துல்லா. இதே என்சிபிக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷன், குழு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அது இன்கிலிப் மஞ்சா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த கதையை நம்ம 2024 ஜூலைல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும். 2024 ஜூலை வரை பங்களாதேஷ ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய கட்சி அவாமி லீக் ஆனது ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க அளவு கடந்த வேலையின்மை, பொருளாதாரம், இது மாதிரியான காரணங்களால அங்க இருந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக வன்மையான குரலை கொடுக்க ஷேக் ஹசீனா ஆட்சி அப்படிங்கிறது அங்க கவிழ்க்கப்படுது. அங்க ஆட்சி கவிழ்ந்த ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு தஞ்சம் அடைகிறாங்க. இப்படி இந்தியாவுக்கு தஞ்சம் அடைஞ்ச ஷேக் ஹசீனா நியூ டெல்லியில தான் இப்ப வர இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பங்களாதேஷ்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய அவாமி லீக் கட்சி அப்படிங்கிறதும் நியூ டெல்லியில இருந்த மாதிரி ஷேக் ஹசீனா கட்டுப்படுத்திக்கிட்டும் அங்க மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. இதுதான் ஷார்ட்டா இப்போதைக்கு நம்மளால சொல்லக்கூடியது. அண்ட் இன்டரிம் பிரைம் மினிஸ்டரா யூனஸ் கான் வந்தாரு அப்படின்னா அவருடைய ரோல் அப்படிங்கிறது மிச்சம் இருக்கும் ஆட்சியை முடிச்சுட்டு அங்க டெமோக்ராட்டிக்கா ஒரு ஆட்சியை கொண்டு வரணும். விச் மீன்ஸ் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருக்கான ரோல். இதை தவிர அவருக்கு வேற எந்த ரோலுமே இல்லை. ஆனா அவர் ஆக்ட் பண்றது இப்போ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல நம்ம ஷபாஸ் ஷெரீப் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் எப்படி நடக்கிறாரோ அதே மாதிரி தான் யூனஸ் கான் நடக்கிறாரு. பாகிஸ்தான்ல ஷபாஸ் ஷெரீப் எப்படியும் இம்ரான் கான் வெளியில வரக்கூடாது, மீண்டும் அவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கக்கூடாது அப்படிங்கிற முனைப்போட ஷபாஸ் ஷெரீப் செயல்பட்டுக்கிட்டு ஜெயிலே இம்ரான் கானை முடிக்கிறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அதே வேலையை தான் பங்களாதேஷ்ல யூனஸ் கான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படியாச்சும் இந்தியாவில இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவா பங்களாதேஷுக்கு கொண்டு வந்து அவங்க அரசியல் வாழ்க்கையை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தான் இருந்துகிட்டே இருக்கிறாரு. இதோடைய ரியாக்ஷன் ரொம்ப லேட்டஸ்டா பங்களாதேஷுடைய கோர்ட் ஆனது ஷேக் ஹசீனாவுடைய தவறுக்கு மரண தண்டனை அளவுக்கு விதிச்சிருந்தாங்க. கூடவே இந்தியாவில இருந்து ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷுக்கு இந்தியா எக்ஸ்ட்ராடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையே உள்ள எக்ஸ்ட்ராடேஷன் ட்ரீட்டில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக ஒரு எக்ஸ்ட்ராடேஷன் இந்தியாவில இருந்து பங்களாதேஷுக்கோ பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கோ நடக்காது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. ஆஸ் பர் தட் ரூல் ஷேக் ஹசீனாவை இந்தியாவில இருந்து பங்களாதேஷுக்கு இந்தியா நாடு கடத்த போறதில்ல. ரொம்ப லேட்டஸ்டா இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது. இது மாதிரி சுச்சுவேஷன்ல போன வாரம் என்சிபி கட்சி அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா, நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டி. அந்த கட்சியோடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒஸ்மான் ஹாடி அப்படிங்கிறவரு ஒரு அன்னோன் பர்சனால துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாவறாரு. லக்கிலி அவர் உயிர் இழக்கல. அந்த துப்பாக்கி சூடு அவருடைய தலையை பயங்கரமா தாக்குன காரணத்தினால அவரு ஐசியூல இருக்கிறாரு. இந்த என்சிபி கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் ஷேக் ஹசீனாவை 2024 ஆட்சி கவிழ்ப்பு செஞ்ச கட்சி. ஸ்டார்டிங்லயே நாம பேசியிருப்போம். மக்கள் மற்றும் இளைஞர்களின் போராட்டத்தால ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததுன்னு பார்த்தோம்ல, அந்த மக்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டம், அதோடைய குழு, அதோடைய அவுட்புட் அப்படிங்கிறது தான் என்சிபி கட்சியா கொஞ்ச நாளைக்கு பின்னாடியும் வளர்ந்தது. அந்த குழு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த குழு ஒரு ஆர்கனைசேஷனா மாறினது. அந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் இன்கிலாப் மஞ்சா. ஸோ இன்கிலாப் மஞ்சா அப்படிங்கிறது என்ன, அதுக்கும் என்சிபிக்கும் என்ன கனெக்ஷன், இந்த என்சிபி எப்படி ஷேக் ஹசீனாவை ஆட்சி கவிழ்ப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அண்ட் ரீசெண்டா இந்த என்சிபி உடைய ஸ்போக்ஸ் பர்சன் அன்னோன் பர்சனுடைய அசசினேஷனுக்கு உள்ளானார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, உடனே அந்த என்சிபி கட்சி சார்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, இந்தியா தான் இதற்கு காரணம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவங்களுடைய அவாமி லீக் உதவியுடன் தான் நம்ம என்சிபியோடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஆனவர் அசசினேஷனுக்கு உள்ளாகியிருக்காரு. இதை நடத்தினது இந்தியா தான் அப்படிங்கிற ஒரு பயங்கர குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட உடனே அந்த பக்கம் யூனஸ் கான் மற்றும் யூனஸ் கானின் கட்சி சார்பாக என்ன சொல்லப்படுதுன்னா,
இது மாதிரி அசசின் பண்ணிட்டு அந்த அட்டம்ப்டை பண்ணிட்டு உடனே அவன் இந்தியாக்குள்ள போயிட்டான். இந்தியா அவனுக்கு தஞ்சம் கொடுத்திருக்கு. அரசியல் ரீதியாக அவாமி லீகுக்கு உதவி பண்ற மாதிரி இந்தியா நடந்திருக்கு. இங்க வந்து ஒரு அசசினேஷன் அட்டம்ப்டை பண்ணிட்டு போயிருக்கு. பிஎன்பி சொல்றாங்க, அதாவது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி விச் இஸ் யூனஸ்கான் பார்ட்டி. இப்ப இது மாதிரி 2 பேரும் உடனே சொல்ல எனக்கு என்ன பர்சனலா டவுட் வருதுன்னா, ஒருவேளை இது பிஎன்பி உடைய ராஜதந்திர வேலையா இருக்குமோ? இது மாதிரி ஒண்ணு மூட்டி விட்டு தான் மட்டும் இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த கட்சியும் தான் கூடவே வச்சுக்கிற மாதிரி இவங்க பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் விளையாட்டா என்னால எடுத்துக்க முடியுது. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஒரு பக்கம் ஆட்சி கவிழ்ப்பு பண்ணது என்சிபி, இன்னொரு பக்கம் ஆட்சி கவிழ்ப்புனால லாபம் அடைஞ்சது பிஎன்பி. இப்ப 2 கட்சிகளும் ஷேக் ஹசீனாக்கு எதிராக இருக்கிறாங்க. ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்கிறாங்க காரணத்தினால இந்த 2 கட்சிகளும் டைரக்டா இந்தியாவை புல் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிரான குரலை இப்ப வலுவா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி பங்களாதேஷ் சார்பாக அபிஷியலாவே அசாசின் இந்தியாவுக்குள்ள போனான்னு சொன்ன உடனே எம்இஏ ஸ்ட்ரிக்டா ஒரு கண்டம் கொடுக்குறாங்க. பங்களாதேஷுக்கு எதிராக செயல்படக்கூடிய யாருக்கும் இந்தியாவில வந்து தஞ்சம் அடைய முடியாது. ஃப்ரெண்ட்லி நேஷன், ஃப்ரெண்ட்லி பீப்புளுக்கு எதிராக நடக்கக்கூடியவங்க இந்தியாவில இருக்க முடியாது அப்படின்னு இந்தியாவின் எம்இஏ சார்பாக ஒரு அபிஷியல் லெட்டர் அண்ட் டிக்ளரேஷன் கொடுக்கப்படுது. இந்த மீன் டைம் இது மாதிரியான ஒரு குழப்பங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கும்போது என்சிபி உடைய லீடர் ஹஸ்னட் அப்துல்லா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? இவன் நேரடியா இந்தியாவுக்கு எதிரான பயங்கர வார்னிங் கொடுக்கறான். ஒரு தீவிரவாத வார்னிங் மாதிரி இவன் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பயங்கர வார்னிங் கொடுக்கறான். எப்படி பாகிஸ்தான்ல எல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எதிராக தீவிரவாதிகள் மாதிரி அரசியல்வாதிகள் பேசுவானுங்க, அவனுங்க மாதிரி இந்த ஹஸ்னட் அப்துல்லா அப்படிங்கிற பரிச்சை இளைஞன் பேசுறான். பங்களாதேஷை இந்தியா டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், பங்களாதேஷோடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்குள்ள வந்து இந்தியா விளையாடணும், அது மூலியமா என் பங்களாதேஷை டீஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்தியானால அவங்களுடைய 7 சிஸ்டர்ஸை தொட முடியாது. அதுக்கு கனெக்டிங் பாயிண்டா இருக்கக்கூடிய சிக்கன் நெக்கா இருக்கட்டும், இல்ல பங்களாதேஷுடைய ரூட்டா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பும். பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியா பண்ணணும்னு நினைச்சா இந்த 7 சிஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய செப்பரேட்டிஸ்ட், அதாவது கிளர்ச்சியாளர்கள், அவங்களுக்கு ஆதரவாக பங்களாதேஷ் அடைக்கலம் கொடுக்கும். மிரட்டல் தோணியில தீவிரவாதி மாதிரி அவன் பேசியிருக்கிறான். இவன் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு கூட சிக்கன் நெக்லயோ இல்ல இந்த பங்களாதேஷ் எல்லை ஓரத்துல இருக்கக்கூடிய இடத்துலயோ எதுவுமே நடக்காது. சப்போஸ் அதை மீறி நடந்தா இந்தியாவின் அந்த 25 கிலோமீட்டர் வைடா இருக்கிற சிக்கன் நெக் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகும். லக்கிலி நமக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதிகமா போகும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க பல பேரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவனுடைய முட்டாள்தனம் இந்தியாவுக்கு லாபமா தான் போய் முடியுமே தவிர இந்தியாவுக்கு எதிராக அவன் சொல்ற மாதிரி 7 சிஸ்டர்ஸ் இந்தியானால கனெக்ட் பண்ண முடியாதுங்கிற கணக்கெல்லாம் போகாது. சரி, அது என்ன 7 சிஸ்டர்னு சொல்றியப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா இந்த இடங்களை தான் 7 சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பண்றதுக்கு சிக்கன் நெக் மற்றும் பங்களாதேஷ் இன்றியமையாத ஒரு லேண்ட் காரிடரா இருக்கு. இவன் இது மாதிரி மிரட்டல் கொடுக்குறப்ப இதே என்சிபி உடைய இன்கிலிப் மஞ்சா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. நம்மளுடைய விக்டரி அன்னைக்கு மிகப்பெரிய ரேலி ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். அந்த ரேலி இந்தியாவுக்கு எதிரான ரேலியாகவும் இந்தியா நம்ம நாட்டுக்குள்ள இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு எதிரான ரேலியாகவும் நம்ம அதை பண்ண போறோம் அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷன் மூலியமாக ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது. இதற்கு ஆல் பார்ட்டி ப்ரொடெஸ்ட், அதாவது நல்ல கட்சி சார்ந்தவங்களும் இந்த ரேலிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அறிவிப்பு கொடுக்கறாங்க. இதற்கு ஆதரவாக இந்த ரேலியில பிஎன்பி கட்சி, ஜமாத் இஸ்லாமி, கன ஒதிகார், ஏபி பார்ட்டி, இஸ்லாமி அண்டோலான் பங்களாதேஷ் அப்படின்னு பல பார்ட்டிகள் இணைஞ்சு இந்த ரேலியில, அதாவது என்சிபி கண்டக்ட் பண்ண ரேலியில எல்லாருமே கலந்துகிட்டு இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதோடைய அவுட்கம் அப்படிங்கிறது பங்களாதேஷின் தாக்கல் இருக்கக்கூடிய இந்திய ஹை கமிஷனுக்கு எதிராக நின்று ப்ரொடெஸ்ட் பண்றது, கலவரம் பண்றது, கல் எறிகிறது மாதிரியான சம்பவங்கள் பண்ணாங்க. இது மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்ச உடனே இந்தியா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்தியா விசா சென்டர்ஸ் இதை நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு புதன்கிழமை மதியானம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த எந்த விசாஸ் அண்ட் பாஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இஷ்யூ செய்யப்படல. இது அடுத்த அறிவிப்பு வரும் வரை எங்களுடைய சென்டர் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு இந்தியா சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஹை கமிஷனுக்கு எதிராக இந்த அளவுக்கு ஒரு கட்சிகள் சேர்ந்து எல்லாமே ரேலி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்தியால இருக்கக்கூடிய பங்களாதேஷின் ஹை கமிஷனுக்கு சம்மன் அனுப்பப்படுது. சம்மன் அனுப்பப்பட்டு கூப்பிட்டு, என்ன இது மாதிரி உன் நாட்டுல எங்க ஹை கமிஷனுக்கு எதிராக இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன சமாச்சாரம், நாங்க தான் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம்ல, இதை மீறி உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா கொண்டு வந்து சொல்லு, நாங்க அதுக்கு என்னவோ அதை நாங்க பண்றோம். அதை விட்டுட்டு நீயே ஒரு அசம்ஷனா சொல்லிக்கிட்டு உன் அரசியலுக்காக எங்களுடைய ஹை கமிஷனை நீ வந்து பலிக்கடை ஆக்குறது, எங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கிற வேலை இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு பங்களாதேஷுடைய ஹை கமிஷனை கூப்பிட்டு இந்தியா மிரட்டி அமுச்சு விட்டுருக்கு. அண்ட் இதை பங்களாதேஷுடைய கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹை கமிஷன், இந்தியாவில இருந்து இயங்கக்கூடிய பங்களாதேஷின் ஹை கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு சூழல் இந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஹை கமிஷனை கூப்பிட்டு மிரட்டி விட்டுறது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாடுகளுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷனே அது பெரிய அளவுக்கு பாதிக்கும்.
ஸோ அந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு இந்த ரேலியின் மூலியமாக நடந்திருக்கு. ஓவரால் அவுட்புட்டை நம்ம பார்க்க வேண்டியது, ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இருந்த பிஎன்பி மட்டும் இப்ப இல்ல. பிஎன்பி கூட என்சிபியும் கை கோர்த்திருக்கிறாங்க. என்சிபி மற்றும் பிஎன்பி இந்த இரு பெரு கட்சிகளும் சேர்ந்து ஷேக் ஹசீனாவை நான் காலி பண்றேன்னு சொல்லிட்டு இந்தியாவுடன் இருந்த தங்களுடைய உறவை அவங்க காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிராக அவங்க அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவு டர்க்கி மற்றும் பாகிஸ்தான் உடனான கொஞ்சல்கள். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் ஓவர் வியூ கிடைச்சிருக்கும். அதாவது பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவுக்கு எதிராக ஆக்சுவலா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை இப்ப எந்த புது ரூபத்தை எடுத்திருக்கு, இது மூலியமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ஓரளவுக்கு அசம்ஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் உங்க கமெண்டா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அடியில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற பல காணொலிகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.